பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி எல்லாரும் நல்ல கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள், நல்ல கேக்கு, நல்ல இனிப்பெல்லாம் ஒருவருக்கொருவர் பரிமாறியிருப்பீங்கன்னு நினச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை பரிமாறியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் சாப்பிட்றாதீங்க, எல்லாருக்கும் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் இயேசுவி நாமத்தினாலே உங்களுக்கு லேலியா ஜெபவீட்டின் சார்பாக, ஜோசுவா டிவியினுடைய சார்பாக உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 1155 என்கிற முடிகிற இந்த நம்பருக்கு உங்களுடைய நீங்கள் எப்போ வேணாலும் ஜெப விண்ணப்பங்களுக்காக தொடர்பு கொள்ளலாம். இல்லை நாங்கள் ஊழியத்தின் காரணமாக அட்டன் பண்ண முடியாவிட்டாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி வைங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கி நல்ல கிறிஸ்மஸ் செய்திகளை இன்றைக்கி அதிகாலையிலேருந்தே நீங்கள் என்ன செய்துட்டு இருப்பீங்க, கேட்டுக்கொண்டிருப்பீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார், அந்த நோக்கத்தை குறித்து அநேகர் என்ன செய்கிறோம், தியானித்து வருகிறோம். எனக்கு ஆண்டவர் தந்த கிருபையின்படி நானும் உங்களுக்கு இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை ஆவியானுடைய துணையோடு உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நாளிலே தூதர்கள் சொன்னதான ஒரு வார்த்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது வசனத்தில், அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று என்ன செய்தார்கள், அறிவித்தார்கள். அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வாசித்த நம்முடைய வேத வசனத்திலே தூதர்கள் எல்லா ஜாதிக்கும் எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் உலக இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அறிவித்தார்கள். இந்த நற்செய்தியை ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் தியானிக்கிறோம். எங்களோடு நீர் பேசுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தையினால் எங்களோடு இடைபடுங்க. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. அருமையான தேவ தூதர்கள் அன்றைக்கு ஒரு வார்த்தை என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறார்கள். யாருக்கு பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மந்தை மேய்ப்பருக்கும் மற்றவர்களுக்கும் என்ன செய்தார்கள், இதை குறித்து அறிவித்தார்கள். அந்த நாளில் தான் நான் வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள், மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது கிறிஸ்மஸ் செய்தி யாருக்காக சொல்லப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது மேய்ப்பர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. இன்றைக்கும் சபையிலிருந்து தான் கிறிஸ்மஸ் பிரத்யேகமாக என்ன செய்யப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மந்தையை மேய்க்கிறவர்களாக இருக்கிற மேய்ப்பர்கள் அநேகர் மந்தையை என்ன செய்கிறதில்ல, மேய்க்கிறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ட இடங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, மேய்க்கிறாங்க. ஆனால் சத்தியத்தில் தான் அவங்களை என்ன செய்யணும், மேய்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி உலகத்தில் மேய்க்கிறாங்க. அது ரொம்ப மிகுந்த வேதனையாக இருக்குது. சினிமா படங்களில் உள்ள எல்லா காரியங்களையும் சபைக்குள்ளே என்ன செய்கிறாங்க, அவங்க முடிவெட்டிலேருந்து, அவங்களுடைய துணிமணிலேருந்து, அவங்க போடுற ஷூலேருந்து, அவங்க பாடுகிற பாடலேருந்து எல்லா மாடலும் உலகத்திலிருந்து உண்டாயிருக்கிறது. ஆனால் மேய்ப்பர்களோ அவங்க எதில் நடத்தணும், சத்தியத்தில் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கணும்.
சத்தியத்தில் அவர்களை மேய வைக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. ஆனபடினாலே இன்றைக்கு நாம் கிறிஸ்துநாதருடைய அந்த பிறப்பு முதல்ல தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள். ஏனென்றால் மேய்ப்பர்கள் தான் ஆடுகளுக்கு யாரை அறிவிக்கணும்? கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். அப்போ எதற்காக அவர் பிறந்தார் என்று அறிவிக்க வேண்டும். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பர்கள்ட்ட தூதர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியுமாக இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்து பிறப்பு ஒரு சந்தோஷம். ஏனென்றால் இருளிலே இருக்கிற ஜனங்கள் பிரகாசமுள்ள வெளிச்சத்தை என்ன செய்தார்கள்? கண்டு கொண்டார்கள். அதுவரைக்கும் இந்த பூமியிலே நீதிமானை யாரும் பார்த்ததில்லை, அன்புள்ளவர்களை யாரும் பார்த்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்தான் இந்த பூமியிலே யாராய் பிறந்தார்? நீதிமானாய் பிறந்தார். கர்த்தருக்கு அவரிடத்துல ஒரு குறையும் இல்லை. எல்லாரும் சொன்னாங்க அவரிடத்துல ஒரு குற்றமும் என்ன செய்ய முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார், உண்மையுள்ளவராக இருந்தார், சாந்தமாக இருந்தார், அமைதியாக இருந்தார், கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார், சமாதான பிரபுவாக இருந்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், ஏழைகளுக்கு இறங்கினார், திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளுக்கு இறங்கினார், அவர்களுக்கு துணையாக இருந்தார். அவர் எல்லாமே அவர் எப்படி இருந்தார் பாருங்கள், சந்தோஷத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நற்செய்தியை என்ன செய்தார்கள் பாருங்கள், அறிவித்தார்கள். இன்றைக்கும் கிறிஸ்துநாதருடைய பிறப்பை கொண்டாடுகிற சந்தோஷமாய் புத்தாடை அனுபவிக்கிற நீங்கள் உங்களுக்கு மட்டும் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அந்த சந்தோஷத்தை அடுத்தவங்களுக்கும் என்ன செய்யுங்க, கொடுங்க. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிள்ளை, ஒரே பேரான குமாரன். அது அவருக்கு சந்தோஷம்தான். ஆனால் அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். அப்படிதானே? வேறும் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எப்படி இயேசு பிதாவுக்கு பிள்ளையோ அதே போல் நீங்களும் நானும் பிதாவுக்கு யாராக இருக்கிறோம்? பிள்ளையாக. இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார் பாருங்கள். அதனால் நீங்களும் நானும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். இதே ஏழைகள், திக்கற்றவங்க, ஆமென், கர்த்தர் ஸ்தோத்திரம், வறியோர், ஏழைகள், இவங்களுக்கெல்லாம் என்ன, அவங்களும் இந்த கிறிஸ்மஸ் என்ன செய்யட்டும், கொண்டாடட்டும். இன்றைக்கி சுவிசேஷம் சொல்லுங்கள், இன்றைக்கி அநேகருக்கு இனிப்பு கொடுங்க, புத்தாடைகள் கொடுங்க. நீங்களே என்ன செஞ்சிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கள் பாசையை அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆமாம், அந்த கிறிஸ்மஸ் நாளில் நிறைய பேர் பூ வச்சுட்டு விலை உயர்ந்த பட்டுகள், விலை உயர்ந்த வஸ்திரம்லாம் கட்டிட்டு சபையில் போய் அப்படியே பாட்டு பாடுவாங்களாம். கந்தை துணியோ கர்த்தருக்கு, கடும் ஏழை கோலமதோ, விலையேறப்பற்ற உடை அலங்கரிப்போ, வீணாசையும் நமக்கேன். கேள்வி கேட்காங்க, வீண் ஆசையும் நமக்கு ஏன்? ஆனால் போட்டிருக்கிறது பார்த்தா 10,000 ரூபாய்க்கு பட்டு சேலை கட்டியிருப்பாங்களாம், 2000 ரூபாய்க்கு சட்டை போட்டுருவாங்களாம், 1000 ரூபாய்க்கு வேஷ்டி கட்டி எல்லாம் விலை உயர்ந்த பூ. அன்றைக்கி தான் பூவெல்லாம் வச்சு எல்லாரும் அலங்காரமாக, கண்மையிலேருந்து எல்லாம், லிப்ஸ்டிக்லேருந்து எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு போய் எங்களுக்கு எதுக்கு உடை அலங்கரிப்பு அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கந்தை துணியில் தானே படுக்க வச்சுருந்தாங்க, எங்களுக்கு எதுக்குமாங்களாம். அதனால் கிறிஸ்மஸை கொண்டாடுற உங்களுக்கு மட்டும் இது சந்தோஷமாக இருக்கக்கூடாது, ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் அது என்னவாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு சந்தோஷம் என்று நாம் வாசித்தோம். தூதர்கள் சொன்னாங்க எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இது என்ன சந்தோஷம்? முதலாவது ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது சங்கீதத்தை பாருங்கள். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து எல்லா ஜனத்துக்கும், எந்த ஜாதி மதம் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். அந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? வாசிங்க சங்கீதம் புஸ்தகம் 4வது அதிகாரம். வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது வசனத்தை பாருங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தார் என்று வாசி. சங்கீதக்காரனாகி தாவீது சொன்னார், ஆண்டவரே அநேகருக்கு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா தானியமும் நிறைய சொத்துக்கள், திராட்சரசமும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனக்கு தேவையான எல்லா பணம், வசதி, வீடு, வாசல், சொத்து இதெல்லாம் இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களாம். இந்த சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிகமான சந்தோஷத்தை எனக்கு என்ன செஞ்சீங்க, தந்தீங்க. இது என்ன சந்தோஷம்னு கேட்டால் ரட்சணியத்தின் சந்தோஷம்.
என்ன சந்தோஷம் சொல்லுங்க பார்க்கலாம்? ரட்சணியத்தின் சந்தோஷம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பாவியாக இருந்த என்னை இன்னைக்கு அவருடைய பிள்ளையாய் பரிசுத்தமாய் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறார். என்னை என்னுடைய பாவம் ரத்தாம்பர சிவப்பை போல இருந்தது, அவர் பஞ்சை போல இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? என்னை வெண்மையாக்கியிருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இது எந்த சந்தோஷமாக பாருங்கள். சொத்து, ஆஸ்தி, ஐஸ்வர்யம், பெயர், புகழ், பட்டத்தை விட பெரிய சந்தோஷம். அதனால தான் தூதர்கள் சொன்னாங்க, இந்த இயேசு இந்த உலகத்தில் பிறந்தா எல்லா ஜனத்துக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது அந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம்? ரட்சணியத்தின் சந்தோஷம். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ரட்சிக்கப்படாதவன் எங்கே போவான்? நரகத்துக்கு போய்விடுவான். ரட்சிக்கப்படாதவன் பிசாசோடு கூட நரகத்திலே தள்ளப்படுவான். ரட்சிக்கப்படாதவன் பரலோகத்துக்கு வர முடியாது. ரட்சிக்கப்படாதவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நீங்களும் நானும் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அதற்காகவே தூதர்கள் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சந்தோஷத்தை நீங்களும் நானும் என்ன செய்யணும் பாருங்கள், இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கிறீங்களா? சாபம் உங்கள் குடும்பத்தை விட்டு மாறிடுச்சா? யோசிச்சு பாருங்கள். பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், செய்வினைகள், ஏவல்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படலை, இன்னும் நீங்கள் மனம் திரும்பலை, நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நடக்க வேண்டுமானால் நீங்கள் மனம் திரும்பணும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவ வழியை விடணும், உங்களுடைய அசுத்தத்தை விடணும், அருவருப்பை விடணும். இனிமேல் கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறக்கணும். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கேயோ பிறந்தார்னு கொண்டாடுறதை விட உனக்குள்ளே பிறந்தார். இனிமே உனக்குள்ளே பிசாசு என்ன செய்யக்கூடாது? பாவம் கிரியை செய்யக்கூடாது. பாவம் சாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருவருப்பு சாகணும், அசுத்தம் சாகணும், பண ஆசை சாகணும். செத்து இயேசு உங்களுக்குள்ளே உயிரோடு இருக்கணும் சொன்னார் பவுல். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு என்னது? ஆதாயம். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கி உங்களுக்குள்ளே ஜீவனாக இருக்கிறது கிறிஸ்துவாக இருக்கணும். அதனால் ஒரு சந்தோஷம், முதல் சந்தோஷம் ரட்சணியத்தின் சந்தோஷம். ரெண்டாவதாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். திருப்பிக் கொள்ளுங்க, வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை. சங்கீதங்களின் புஸ்தகம் 148வது சங்கீதம். ரெண்டாவது சந்தோஷம் என்ன? வாசிப்போம். 148வது சங்கீதம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் கொண்டாடுறாங்க இந்த வசனம். இந்த சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் முழுவதுமாக வாசிங்க. எல்லாரும் துதிங்க, துதிங்க, துதிங்க. வானங்கள், மலைகள், மேடுகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பறவைகள், பிராணிகள், சூரியன், சந்திரன் எல்லாரும் துதிச்சாங்களாம். ஏன்னு கேட்டால் இயேசு என்ன செஞ்சிருக்கிறார்? பிறந்திருக்கிறார்னு சொல்லி துதிச்சாங்க. இந்த சங்கீதம் 14 வசனத்தை பாருங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை என்ன செய்தார்? உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஒருவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அதுதான் நமக்கு என்னது? சந்தோஷம். யார் உயர்த்தப்பட்டார்? நல்லா கவனிக்கிறீங்களா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்துட்டாங்க. ஆண்டவர் அவர்களுக்குள்ளே என்னத்தை அனுப்பிட்டார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, சர்ப்பத்தை அனுப்பிவிட்டார். அந்த சர்ப்பம் அவர்களை கடித்து பயங்கரமான வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது ஜனங்களுடைய வேதனையை, அவங்க சாகிறதை பார்த்து மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, இவங்க நோயெல்லாம் குணமாக்குங்க, இந்த சர்ப்பம் கடித்து எல்லாரும் சாகிறாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ உயர்த்து அப்படின்னு சொன்னார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சபிக்கப்படுகிறத, அந்த பாத்திரத்தை இயேசு என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். அவர் உயர்த்தப்பட்டார் ஐயா சிலுவையிலே. நமக்காக ஒரு கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. நல்ல கவனிங்க ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி எல்லாரும் நம்ம பாவத்தில் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்காக ஒரு கொம்பு என்ன செய்யப்படணும்? வெட்டப்படணும். எலியா தீர்க்கதரிசி, அதாவது எலிசா தீர்க்கதரிசி நாட்களிலே ஒருவன் மரத்தை கீறி கொண்டு இருக்கிறான். அவனுடைய கோடரி தண்ணிக்குள்ளே விழுந்து விட்டது. யோசித்து பாருங்கள். இரும்பு தண்ணிக்குள்ளே விழுந்தால் என்ன ஆகும்? எடுக்க முடியுமா ஐயா? இனிமே கண்டுபிடிக்க முடியுமா? அவனுடைய வேதனையை பார்த்த தீர்க்கதரிசி என்ன செய்தாராம் பாருங்கள். ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அந்த கோடரி விழுந்த இடத்துல அந்த கொம்பை போட்டாராம். பைபிளில் போட்டிருக்கு. அந்த இரும்பு அந்த தண்ணீரிலே மேலே மிதந்து வந்தது. நல்ல கவனிங்க. ஏன் தெரியுமா? பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில், அருவருப்பில் அமிழ்ந்திருக்கிறோம். அதனால தான் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவ குழியிலும் உளையான சேற்றிலும் அமிழ்ந்திருந்த என்னை தூக்கி எடுத்து
கண்மலையின் மேல் இருத்தி நம்முடைய அடிகளை அவர் என்ன செய்திருக்கிறார், உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று வேறும் சொல்கிறது. தூக்கி எடுக்கிறதற்கு ஒரு கொம்பு என்ன செய்யப்பட்டிருக்கு, வெட்டப்பட்டிருக்குயா. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கொம்பு தான் யார், இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி உங்களுக்காக எனக்காக ஜீவனையே கொடுக்கிற கிறிஸ்து ஒருவர் பிறந்திருக்கிறார். கொம்பு உயர்த்தப்பட்டது, வெட்டப்பட்டது. அந்த கொம்பு வெட்டப்படாவிட்டால் நாம் மேலே வரவே முடியாது. அமிழ்ந்த நம்ம பாவத்தில் அமிழ்ந்த, சாபத்தில் அமிழ்ந்த, உளையான சேற்றில் அமிழ்ந்த நம்மளை தூக்கிவிட யாருமே கிடையாது. ஆனால் அவரோ வெட்டப்பட்டார், உயர்த்தப்பட்டார். பாருங்கள் சிலுவையில். இன்றைக்கி நாமெல்லாம் இன்றைக்கி நீதிமானாக இருக்கிறோம், இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இந்த கொண்டாட்டம், இந்த சந்தோஷம் இயேசுவினுடைய பிறந்த நாளிலே உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது 2வது சந்தோஷம். 3வது சந்தோஷத்தை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிறிய நேரம் இருக்குது, அதனால் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3வது சந்தோஷம் நம்ம என்னங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் என்ன ஒரு ஆவி இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அநேகர் நடத்தப்படுகிறார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற எவர்களோ அவள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் எந்த ஆவினால் நடத்தப்படுகிறோம் யோசித்து பாருங்கள். பொல்லாத ஆவி இன்றைக்கி அநேகரை நடத்தி கொண்டிருக்கிறது. வேசித்தனத்தின் ஆவி இன்றைக்கி அநேகரை நடத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யணும் பாருங்கள், மாறணும். நீ நமக்குள்ளே என்ன உண்டாகணும் தெரியுமா, ஆவியானவர் வர வேண்டும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆவியானவரே எனக்குள்ளே என்ன செய்யுங்க வாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராவிட்டால் ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். ஆண்டவர் சொன்னார், நான் போகிறேன், தேற்றரவாளாகி பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்தால் தான், பூமியில் பிறந்ததுக்கப்புறம் தான் யார் வருவா, பரிசுத்த ஆவியானவர் வருவார். இப்போ உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிறக்கணும், உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டாதான் உங்களுக்குள்ளே யார் வருவார் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை என்னவா இருக்கிறது, நீதியும் சமாதானமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. இந்த ஆவியானவர் உங்களை நடத்த வேண்டும், இந்த ஆவியானவர் உங்களை போதிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வலது பக்கமும் சாய முடியாது, இடது பக்கமும் சாய முடியாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வழி இதுவே என்று என்ன செய்வாராம், கற்றுக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். இன்றைக்கி அநேகர் துணிகரமாக இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் நீதி எது நியாயம் எதுன்னு, ஆனால் அவங்க அநியாயத்தில் துணிகரமாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஆவியானவர் உங்கள் கூட இருந்தார்னா அந்த அநியாயத்துக்கிட்ட உங்களால் போக முடியாது, அந்த அசுத்தத்துக்கிட்ட போக முடியாது. உங்களோடு வந்து அவர் போராடுவார், அதை உங்களுக்கு உணர்த்துவார். உங்களுடைய இருதயம் கனமானதாக மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, அந்த அசுத்தத்தை, அந்த அருவருப்பை செய்கிறதற்கு அவர் உங்களை விடாமல் உங்களிடத்தில் வந்து போராடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு தெய்வ பயம் உண்டாகும், உங்களுக்குள்ளே அவருக்கு கீழ்ப்படுகிற இருதயம் உண்டாகும், ஒரு அச்சம் உங்களுக்குள்ளே உண்டாகும். ஏன் தெரியுமா, உங்கள் கூட ஆவியானவர் இருக்கிறார். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன செய்ய வேண்டும் பாருங்கள், நடத்தணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால், வேறன்னு சொல்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் மரித்து போகலாம், இது எல்லாருக்கும் உண்டு. பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் உண்டு. அதனால் மரணம் ஒரு நாள் உண்டு எல்லாருக்கும். ஒருவேளை நீங்கள் மரித்தால், வேறன்னு சொல்கிறது இயேசு கிறிஸ்து வரும்போது எழுதப்பட்டிருக்கிற என்ன தெரியுமா, கர்த்தருடைய ஆவி, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவி உங்களிலே வாசமாக இருந்தால், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், உங்களுக்குள்ளேயும் நீங்களும் பரிசுத்த ஆவி பெற்றிருந்தீங்கன்னா உங்களையும் அவர் என்ன செய்வார், உயிரோடு எழுப்புவார். இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷம் வேண்டும். இந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இணைந்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். அது என்ன சந்தோஷம் தெரியுமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரட்சிப்பு என்கிற சந்தோஷம். 2வது பாவ மன்னிப்பு என்கிறதான சந்தோஷம். 3வது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். 4வது என்ன தெரியுமா, பரிசுத்தவான்களோடு, நீதிமான்களோடு வெள்ளை அங்கி தரித்தவர்களாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் ஆரவாரம் விடுகிற ஒரு பெரிய சத்தம் என்ன செய்யுமா, கேட்கும் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அவர்கள் சந்தோஷமாயிருக்கிறார்கள், அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை. இதற்கு காரணம் அவர்கள் என்ன பெற்றிருக்கிறாங்க தெரியுமா,
ரட்சிப்பை பெற்றிருக்கிறாங்க. பரலோக ராஜ்யத்தை அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? பெற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்களும் நானும் என்ன செய்வர்களாக இருக்கணும், பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும் என்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன செய்திருக்கிறார் பாருங்கள், பிறந்திருக்கிறார். இந்த வசனத்தை கேட்ட ஐயா அம்மா நீங்களும் நானும் இன்றைக்கி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று கொண்டாடுகிறோமே, இந்த சந்தோஷம் வெறும் சந்தோஷமாக இல்லாமல் இரட்சணியத்தின் சந்தோஷமாய், பாவ மன்னிப்பாகிய நிச்சயம் என்கிற சந்தோஷமாய், அதுக்கப்புறம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் பரலோக ராஜ்யத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிற சந்தோஷமாய் நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்து பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தை பாருங்கள். அதில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கிறோம் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பதாக 4 ஜீவன்களுக்கு முன்பதாகவும் அவர்கள் முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்தும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டு. இந்த பாக்கியத்தை நீங்களும் நானும் என்ன செய்வர்களாக இருக்கணும் பாருங்கள். உடையவர்களாக ஒரு பாட்டு பாடுறாங்க, அந்த பாட்டை வேறு யாராலும் என்ன செய்ய முடியாதான், பாட முடியாதான். இந்த பரலோக பாட்டு, இந்த சந்தோஷம் யாருக்கு கிடைத்தது பாருங்கள், இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்தது. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் இந்த சந்தோஷம் கிடைக்கணும், இந்த மகிழ்ச்சி கிடைக்கணும். இன்றைக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துக்கமாக பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. மகிழ்ச்சியாக பாட்டு பாடுகிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார், தரப்போகிறார். இதற்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டியது, இந்த சந்தோஷத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளணும். ரட்சணியத்தின் சந்தோஷம், பாவ மன்னிப்பாகிய சந்தோஷம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம், பரலோக சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், அவர்களுடைய தலையின் மேலே நித்திய மகிழ்ச்சி இருக்குமா, சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு என்ன செய்யும், ஓடி போகும். அந்த பரலோக சந்தோஷத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறதற்காக தான் இந்த பூமியிலே பிறந்தார். இந்த சந்தோஷம் எல்லா ஜனத்துக்கும் உண்டு என்று வாக்கு பண்ணினார். இதற்காகவே தூதன் அந்த வாழ்த்தியில் அந்த நற்செய்தியை அறிவித்தான். இந்த நற்செய்தியை உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். எல்லா ஜாதிக்கும் இந்த சந்தோஷம் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தினாலே விண்ணப்பம் பண்ணுகிறேன், வேண்டுதல் செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிறிஸ்துநாதர் உலகத்தின் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று கொண்டாடுகிற இந்த நாளிலே எங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிற இந்த சந்தோஷத்தை, இந்த இரட்சணியத்தின் சந்தோஷம், பாவ மன்னிப்பாகிய சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், சீயோன் என்கிற பரலோகத்துக்கு போகிற இந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதற்காகவே இந்த பூமியில் வந்தீர். இது எந்த ஜாதி மதம் ஏழை பணக்காரன் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் தருவீங்கப்பா. அதற்காக வந்ததற்காக ஸ்தோத்திரம். மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.